ஐடிசி வந்து பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டீச்சர்ஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய நர்சிங் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இலவச பயிற்சி மையம். இங்க என்னென்ன கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மருதூர் பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா அஸ்வதி மேடம் இருக்காங்க. இவங்க வந்து பிரான்ச் மேனேஜர். அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா நம்ம சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். இந்த ஒரு மருதூர் சென்டர்ல என்னென்ன மாதிரியான கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். ஸோ மொத்தம் வந்து இந்த சென்டரில் வந்து 4 விதமான ட்ரேட் போயிட்டுருக்கு சார். மொத்தமாக நமக்கு 2 பிரான்ச் இருக்குது. ஸோ 2 பிரான்ச்சுக்கும் சேர்த்து மொத்தம் 4 ட்ரேட் போகுது. ஒன்று வந்து ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட், இன்னொன்று டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இன்னொன்று ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் அசோசியேட், இன்னொன்று அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். மருதூர் சென்டரில் மொத்தம் 3 தான். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒன்று, ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் ஒன்று, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று. இந்த 3 ட்ரேட் போயிட்டுருக்குங்க சார். 3 ட்ரேட் சொன்னீங்க. இந்த டேலி அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸ் வந்து வெளியே நம்ம கற்றுக்கிட்டா எவ்வளோ செலவாகுங்க, இங்கே எவ்வளோ ஆகும் சார்? வெளியில் அப்படின்னா டேலியோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ ERP9 நமக்கு தெரியும், ப்ரைம் இப்போ ஜீரோஸ், குவிக் புக்ஸ்ன்னு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மினிமம் ரேஞ்சு 14,000 ஆகும் சார். இது வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்னு ஒரு ட்ரேடோட எக்ஸ்ட்ராவா, ஸோ இது வந்து அடிஷ்னல் போர்ஷன் மாதிரி கொடுத்து நம்ம வந்து இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து 4 கோர்ஸுக்குமே ஃபீஸுன்னு நம்ம NGO பொறுத்தவரை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிரைட் லைட் சொசைட்டிங்கிறது இட்ஸ் அன் NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஸ்கில் டெவலப்பிங் சென்டர். ஸோ இந்த தொழிற்பயிற்சி பொறுத்தவரையும் மக்களோட பங்களிப்பு, NGOனால என்ன சார், காமனாக பப்ளிக்கு ஒரு வெல்ஃபேர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல மக்கள் ஓவரால் இங்கே படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பஞ்சாயத்தாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பங்களிப்பு வேணும்னு சொல்லி தான் நம்ம 500ங்கிற காஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த புக்ஸு இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ட்ரைனிங்க்கு லேப் செட்டப் கொடுக்குறாங்க. அது போக ஒரு கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பென்சஸ் வச்சோம்னா 12,000 பக்கம் வருது. பட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ஒரு 500 மட்டும் வாங்குறோம். ஏன்னா இனிஷியல் பேமெண்ட்லாம் கிடையாது, மொத்தமாகவே அவ்வளோதான். ஏன் அப்படின்னா அவன் வந்து படிப்பை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது, அசால்ட் ஆக்கிடக்கூடாது. இதுக்கு நம்ம கட்டியிருக்கோம், இதுக்கு ஏதாவது வேலிடாக நம்ம பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை வாங்குறோம், அவ்வளோதான் சார். இல்லை, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து ஃப்ரீ கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பசங்களுக்கு அது ஃப்ரீ கோர்ஸ் முடிச்சு அவங்க வேலை வாய்ப்பும் அவங்க கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க எந்த அளவுக்கு இங்கே வில்லிங்கா இருக்காங்க மேடம்? ஸோ பசங்க வந்து மேக்ஸிமம் வந்து வெளியில வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் போறோம் அப்படின்னா ஃபீமேல் வேணுமா மேல் வேணுமான்னு கேட்டால் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மேல் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமம், நம்ம மேக்ஸிமம் குறிப்பிட்ட ஏரியாஸே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற 4 சென்டருமே ட்ரைபல் அதிகமாக இருக்கிற ஏரியாஸ் தான் நம்ம பிக் பண்ணுவோம். ஏன் என்ன ரீசன்னா SC/STs அதிகமாக இருப்பாங்க ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பே கிடைக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி கூலி வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை தோட்ட வேலைக்கு போயிடுவாங்க. அவனுக்கு மெயினாக இருக்கிறது இங்கே வந்து கம்பெனிஸும் பண்ணுறான். அவன் என்ன கேட்பான்னா எனக்கு லேபருக்கு வேண்டாம், பட் இனிஷியலாக கொஞ்சம் அவனுக்கு வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக தெரிஞ்ச ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவன் வந்து நான் வந்து இந்த சேலரி இப்போ ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு 500 ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு 800 அவனுக்கு வந்து என்னால் அப்ஸ்கில் பண்ணி கொடுக்க முடியும். அதனால தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லி பசங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுற ஏரியாஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, லைக் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, சூப்பர்வைசிங்க்கு, அப்புறம் வந்து பசங்க வந்து எலக்ட்ரிக்கலுக்கு, இதுக்கெல்லாம் அது முக்கியமாக ஃபீல்டு ஒர்க்குக்கு இதுக்கு பசங்க நல்ல கேப்பபிலிட்டி ஆயிடுவாங்க. கலெக்ஷனுக்கு, பண விஷயம், பொறுப்பாக அதிகமாக எது ரெஸ்பான்சிபிள் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பசங்களை இனிஷியலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இங்கே ஜாயின் பண்ணணும்னா என்ன பேசிக்காக நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கணுங்க? என்ன பேசிக் நாலேஜ்? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் எதுவும் கிடையாது பெருசா. 18+ கட்டாயமாக இருக்கணும். 35 ஏஜ் எலிஜிபிலிட்டி வரை இருக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் போத் மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலுமே மினிமம் வந்து 8th குவாலிஃபைடாக இருக்கணும். ஏன்னா 8th குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக 18+ தான் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த 2 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா 90 days கோர்ஸ். ஸோ 3 monthsல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் வரையும் கூடவே நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போயிடும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி நம்ம பேசணுங்கிற அந்த காமன் மேனரிசம் வந்துடும். ஸோ டிசிப்ளினாக எப்படி வராங்க, படிப்பே வேண்டான்னு சொல்லி தான் வருவாங்க. பட் தெரிஞ்சும் நம்ம வந்து வேலைக்குன்னு சொல்லும் போது அந்த பொறுப்பு அவங்களுக்குள்ள நம்ம செலுத்தும் போது ஓரளவு அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருவாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஒரு 3 மாசம் கோர்ஸ்னா எத்தனை ஸ்டூடெண்ட் வரைக்கும் இங்க கத்துக்கலாம்? ஒரு பேட்சுக்கு 35 சார் மேக்ஸிமம். ஒரு ஃபார் பேட்ச் ஸ்டார்டிங் ஒரு பேட்சுக்கு 35. இன்கேஸ் வந்து டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ல 35 முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கோர்ஸ் வந்து 3 monthsக்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் பேட்சை நான் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணணும்,
ட்ரைனிங்கும் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து 3 months ஆரம்பிக்குதுங்களா, ஸ்டார்டிங் நான் போய் மொபிலைசேஷன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ட்ரைனிங் 3 months கொடுப்பேன். கொடுத்துட்டு லாஸ்ட் 15 daysங்கிற மாதிரி இருக்கும்போது அவனுக்கு நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸோ பிளேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து பக்கவாக அவன் ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். போர்ட்ஃபோலியோஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவனுக்கான ஸ்டேஜ் ஃபியர், மார்க் டெஸ்ட் இதெல்லாமே கிளியர் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அப் டு 1 year வரையுமே நான் அவனை வந்து வாட்ச் பண்ணுவேன். அவன் வந்து ஒர்க்குக்கு போகிறானா போகலையா, சேலரி கிரெடிட் ஆகுதா, ஸோ ஓரளவு பெட்டராக தான் அவனுக்கு இருக்காங்கிறது பார்ப்பேன். கூடவே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSDCன்னு ஒரு சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறேன். இது சர்டிஃபைடு கோர்ஸ் தான். ஸோ சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் எந்த ட்ரேடுமே பண்ணுறது கிடையாது. டேலியில் வந்து POS பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேல்னா பர்டிகுலர் பிளேஸில் மக்கள் எல்லாம் நிறைய சொல்கிற இடம், அதாவது தேட்டர், மால், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பில்லிங் போகிறதுக்கெல்லாம் யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பீடாக பில் போகிறதெல்லாம் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஸ்பீடாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ பார்க்கணும். ஸோ இது எப்படி போடணும். இப்போ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பில்ஸ் எப்படி கொடுப்பாங்க, இப்போ இட்லி சப்பாத்தி நம்ம என்ன சாப்பிட்டோமோ அந்த இதுக்கு பில்ஸ் வாங்குவாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கிப்போம் அப்படின்றது அது எப்படி பில் போடுவாங்கன்றது காட்டுறேன். ஏன்னா இப்போ ஹோட்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனீங்கன்னா கீழே வந்து மெசேஜ் இருக்கும் அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா, அதாவது தேங்க்யூ, விசிட் அகைன், வெல்கம், தமிழ்லனா நன்றி, கூட்ஸ் ஒன் சோல்ட் கேனாட் பி டேக்கன். இப்போ ஒரு சில கடைகளில் நான் ஒரு தடவை விற்றுட்டேன்னா மறுபடியும் வாங்க மாட்டேன். ஸோ அது வந்து மெசேஜில் கீழே டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து டேலியில் பில் போடும்போது இந்த மெசேஜ் எங்கே அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டும் சர்வ் பண்ணுவாங்க, கேஷாகவும் கொடுப்பாங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ பில் வந்து 750 rupees ஆகுது அப்படின்னா கரெக்டாக 750 கொடுப்பாங்க, 1000 rupees கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு பேலன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுவும் அந்த பில்லில் வந்து 750 பில், பேலன்ஸ் 250, இது எல்லாமே அந்த பில்லில் வந்து மென்ஷன் ஆகி தான் வந்து. ஸோ அது எப்படி தாலையில் அந்த பில் இது போடுறதுன்னு சொல்லிடுது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா வவுச்சர் டைப்னு இருக்கும். அந்த வவுச்சர் டைப்பில் POS இன்வாய்ஸ்னு க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா சேல்ஸ் தான். ஏன்னா நம்ம ஹோட்டல்னாலும் அவங்க சேல்ஸ் தான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் அந்த சேல்ஸ் இருக்கும். அதனால் POS இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி அது எதுக்கு கீழே வரும்னா சேல்ஸ். அது கீழேயே வந்து POS இன்வாய்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நோன் இருக்கும். POS இன்வாய்ஸ்க்கு வந்து எஸ்னு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அங்கே கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் 1 மெசேஜ் 2ன்னு 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே எஸ்னு கொடுத்தாதான். ஒருவேளை இங்கே நோன் இருந்தால் இந்த ஆப்ஷன் வராது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். உங்க பேருங்க? மாலதி சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நான் கனார்பாளையத்துலேருந்து வரேங்க சார். காரப்படை. சரி, இப்போ இந்த ITC இலவச பயிற்சி மையத்தில் நீங்க சேர்ந்து எவ்வளவு மந்த் ஆச்சுங்க? 1 month முடிச்சுங்க சார். இந்த மந்தோட எங்களுக்கு க்ளோஸ் முடிய போகுது. நாங்கள் இப்போ வந்து டேலி, அதுபோக டேலி பிரைமில் என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுருக்கோம். MS ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல், அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், ஒரு MS எக்ஸல் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸாக நீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க சார். டேலி தான் சார் மெயினாக எல்லா இடத்துலையும் பில்லிங், அக்கௌண்டிங் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆனாலும் அது இங்கே வந்து இம்பார்ட்டண்டாக நிறையா சொல்லி கொடுக்குறதுனால நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பில் எப்படி போடணுமோ அப்படி போடலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி அமௌண்ட் போடணும், ஒருத்தங்க சேலரி வந்தால் எப்படி லீவ் போட்டால் எப்படி போடணும், அவங்களுக்கு இந்த POS SU, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சார். டேலி பொறுத்தளவுக்கு கடல் மாதிரி சார். அந்த கடலில் கொஞ்சம் கற்றுக்குறோம் சார். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் வந்து 12th முடிச்சிருக்கேங்க சார். 12th படிச்சிருக்கீங்க. எந்த ஸ்கூல் படிச்சீங்க? நான் காரமடை ஹை செகண்டரி ஸ்கூல் தான் சார். எப்போ முடிச்சீங்க சார்? முடிச்சு 2020 தான். அதாவது 5 ஆண்டுகள் நீங்க இடைவெளி விட்டு நீங்க வந்து இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்திருக்கீங்க. ஏதாவது நீங்க பணிபுரிந்த அனுபவம் இருக்குங்களா? சார் நான் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்து துணிக்கடையில் வேலை செஞ்சேன் சார். கார்மடையில் அந்த மாதிரி போயிருக்கேன் சார். இப்போ துணிக்கடையில் போய் பார்த்துட்டா பில்லிங் போடுவோம் சார். பில்லிங் போகிறது நம்ம பார்க்க மட்டும்தான் முடியுமே. அந்த இடத்துல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா நம்ம சேல்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் தைரியமாக போய் சொல்ல, எனக்கு எக்ஸல் தெரியும், MS தெரியும், எனக்கு டேலி தெரியும், நான் வந்து இந்த மாதிரி பில்லிங் போடலாமா, நான் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு தைரியமாக எல்லா இடத்துலையும் போய் கேட்க முடியும் சார். ஒரு தயக்கம் இல்லாமல் போய் எல்லாமே இது பண்ண முடியும் சார். இந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் சேரும்போது உங்ககிட்ட இனிஷியல் பேமெண்ட்டாக எவ்வளோ வாங்குறாங்க? 500 தான் சார் வாங்குறாங்க. ஏன்னா ITC மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சும்மா கொடுத்து அதோட இது தெரியாது அப்படிங்கிறக்காக ஒரு 500 ரூபா வாங்கிட்டு எங்களோட உழைப்புக்காக இது பண்ணுறாங்க சார். மக்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஓகே, 500 ரூபா அந்த உங்களோட அந்த ட்ரெஸ்ஸுக்காகவும் மற்ற ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸுக்காக வாங்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு
சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா இவங்க வந்து இல்லை சார் பண்ணவே இல்லை. ஓகே. இதனால நீங்க நல்லா பயன்பட்டு இருக்கீங்க. இது மூலமா நீங்க வெளியே போய் நீங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இவங்களே வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தராங்களா இல்ல நீங்க போய் தான் வேலையை வந்து ஏதாவது பிடிச்சுக்கணுமா? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சார். இப்போ நாங்கள் என்ன அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்கோம், நாங்கள் எந்த அளவுக்கு டேலி பிரைம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போய் அங்கே எங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. யார் வேணா வந்து நீங்க படிச்சாலுமே யூஸ்ஃபுல்லா தான் சார் போகலாம். ஒரு 500 தராங்க, இது என்ன இதுல போய் சேர்றோமான்னு யோசிக்காம இங்க வந்து பார்த்தா தான் சார் நிறைய தெரியுது. இப்போ நான் 14,000 கட்டி நான் போய் அங்க வெளியே படிக்கிறதுக்கும் இங்க நான் 500 கொடுத்து படிக்கிறதுக்கும் ஈக்குவல் தான் சார் இருக்கு. எத்தனை மணிக்கு இங்க வந்து நீங்க கிளாஸ் வரீங்கம்மா? எவ்வளவு நேரம் நீங்க இங்க ஸ்பெண்ட் 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க சார். 3:30 வரைக்குமே இங்க கிளாஸ்ல இருந்து எல்லாமே 1 o'clock அந்த கேப் உங்களுக்கு கிளாஸ் வந்து கன்வீனியன்ட்டா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கு சார். அப்பப்போ வந்து மேம் ரொம்ப சிஸ்டம் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த கூட்டு வந்து சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அப்புறம் டேலி இதை பத்தி சொல்லுவாங்க, ரீட்டைல் பத்தி சொல்லுவாங்க, கிளாஸஸ் எடுத்துட்டே இருப்பாங்க சார். 5 வருட இடைவெளிக்கு அப்புறமா வந்து கூட உங்களுக்கு இது லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு இத ஒரு கிளாஸ் வந்து நீங்க சஜஷன் பண்ணுவீங்களா? சஜஷன் பண்ணி தான் சார் இருக்கோம். 12th முடிச்சுட்டு இப்போ சும்மா இருக்க டைம்ல எல்லாரும் டைப்ரைட்டிங் கிளாஸ் அங்க போகணும்னு சொல்றதுனால இங்க வந்து 2 months இங்க பழகிட்டு போனா கூட காலேஜ் போனா ஈஸியா இருக்கும் சார். அதனால வந்து எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்க வந்து பாருங்க, பார்த்து பிடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் சார். தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றிமா. நன்றி சார். உங்க பேருங்க? மகானிஷ். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேட்டுப்பாளையம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சிருக்கீங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? SVGV. மேற்கொண்டு நீங்க படிக்கலைங்களா? படிக்கல. முடிச்சு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்கம்மா? முடிச்சு இந்த வருஷம் தான் முடிச்சேன். இந்த வருஷம் முடிச்சீங்க. ஏன் வந்து நீங்க மேற்படிப்புக்கு போகாம இந்த ஒரு கோர்ஸை வந்து நீங்க இங்க டேலி கத்துக்கலாம் அப்படின்னு? இது முடிச்சுட்டு என்ன பிளான்ல இருக்கீங்க? இது முடிச்சுட்டு கொடுக்குற ஜாப் போகலாம். ஓகே. நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்க எடுத்தீங்க? +1 +2. கம்ப்யூட்டர் சயின்ஸ். அக்கௌண்ட்ஸ் கிடையாது. அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நல்லா சொல்லி தருவாங்க சார். எது கேட்டாலும் சொல்லி தருவாங்க. சரி, இப்போ அக்கௌண்ட்ஸில் நம்ம குறிப்பாக உள்ள வரணும்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். அக்கௌண்ட்ஸ் பற்றி இந்த பில்லு போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தமிழில் சொல்லணும்னா உள்வருவனவற்றை பற்றுவை வெளி செல்வனவற்றை வரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க 1 month? ஓரளவுக்கு கற்றுருக்கேன் சார். எப்படி பில் போடலாம், பேசிக்காக வந்து பில் போடுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இன்னொரு 2 monthல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேலி வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் இந்த ஜாப் போகிற மாதிரி பிளானில் இருக்கீங்களா? மேற்கொண்டு படிக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? மேற்கொண்டு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அப்படியே ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட நீங்கள் போய்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பல வேலை வாய்ப்புகளாக நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லரிங், ஸோ டேலி கோர்ஸ்லேருந்து எல்லா கோர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு வந்து எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு இலவசமாக பசங்களுக்கு இங்கே தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வர்றதுக்கு வில்லிங்காக இருக்காங்களா? இருக்காங்க சார். இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க மேம்? சார் நான் வந்து 2023 டிசம்பர்லேருந்து இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 400 to 500 கேண்டிடேட்ஸ் நான் பண்ணிருக்கேன். ஓகே. இது எங்க லொகேட் ஆயிருக்குங்க? எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா மொத்தம் 2 சென்டர் இருக்கு. ஒன்னு வந்து மருதூர் காரமடை டுவர்ட்ஸ் தோளம்பாளையம் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து மருதூர் பெருமாள் கோவில் பிரிவு SBI பேங்க்குக்கு மேல. இன்னொரு சென்டர் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங் SVGV ஸ்கூல் கட்டுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. ஓகே. நம்மளுடைய ITC உடைய கான்டாக்ட் நம்பர் என்னங்க? ஃப்ரீ கோர்ஸ் உடைய கான்டாக்ட் நம்பர்? கான்டாக்ட் நம்பர் 6369195001. ஃபீமேல்ஸ் வராங்கன்னா இங்க அவங்களுக்கு வந்து செக்யூர்டா இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நான் வந்து பர்சனலா வந்து இங்க இன்னொரு ஆக்டுமே கேர்ள்ஸுக்கு இருக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்குள்ளேயும் இருக்கும். ஸோ எல்லா ஃபீமேல்ஸுமே சரி கண்டிப்பா செக்யூர்டா இருப்பாங்க. அவங்க ஃபீமேல் மட்டும் இல்லை, மேலுக்குமே தான். ஸோ வந்து இங்க வந்து ஹேண்டில் பண்ற ஸ்டாஃப்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து அந்த போஷ் ஆக்ட் கீழே வந்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மந்த்லி இந்த 3 months ட்ரேட் முடியும் போது பிகினிங்லயும் சரி எண்டிங்லயும் சரி இண்டிவிஜுவலா ஒரு கேண்டிடேட்டுக்கும் கூப்பிட்டு உனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றது அரௌண்ட் நம்மளோட சென்டருக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி, வீட்டுல இருந்து இங்க வரதுக்குள்ள உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லைங்கும் போது அவங்களை கிளியர் பண்ணிட்டு வரோம். கூடவே நோ லயபிலிட்டி ஃபார்ம்னு ஒரு சைனும் நான் வாங்குறேன். என்ன ரீசன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்துடக்கூடாது. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சார்ட் அவுட் பண்றதுக்கான என்ன ப்ராப்ளமோ அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. நன்றி மேம். தேங்க்யூ. ITC வந்துட்டு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த ஒரு இடத்துல ஃபீமேல் மற்றும் மேலுக்கு வந்து பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இவங்களை அணுகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், பல தகவல்களை தவற விடாதீங்க. டில் தன் பாய் ஃப்ரம் சிவா. நன்றி, வணக்கம்.